பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து மிஸ்கின் சாரை பற்றி ஒரு வீடியோ போட்டு வந்துருப்போம். அதன் பிறகு அவரே மீட் பண்ணி போட்டெல்லாம் எடுத்து வந்துருப்போம். பட் தலைவன் மறுபடியும் வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்காரு. எதுக்கு அப்படின்னா வழக்கம் போல ஒரு பேச்சுக்குதான், வேற எதுக்கு? என் வாயை கொடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன். பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படம் அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணாரு. தலைவன் ப்ரமோஷன் போயிட்டு சும்மா பேசிட்டு மட்டும் வந்துருக்கலாம். ஆனால் வந்து தேவையான பல வார்த்தைகள் விட்டாரு. இது இப்போ வந்து பயங்கர கான்ட்ரவர்சியா இருக்கு. பல பேர் வந்து ஏன் பேசுவீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு இது இல்லையா, வேணாங்க இல்லையா அப்படின்னு பல பேசி இருப்பாங்க. பட் அவர் சொன்ன கருத்து என்ன, அது என்ன முரண்பாடுகள் இருக்கிறது, அது என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த கான்ட்ரவர்சி என்ன இதில் பார்க்கலாம். வீடியோ பார்த்து முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் மிஸ்கின் சார் பிடிக்கணும் அவங்களாம் லைக் பண்ணிங்க, அவங்களோட பேச்சு பிடிக்கும் லைக் பண்ணிங்க. ஓகே ஓர பசாமி போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படம். அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிங்கர்ஸை பேஸ் பண்ண ஒரு படம், அது மது பிரியர்களை பற்றின ஒரு படம் தான் அந்த படம். அந்த படத்துக்கு வந்து டேலா லான்ச் அப்படின்னு ஈவெண்ட் நடத்திருப்பாங்க. அந்த ஈவெண்ட்ல வந்து ஏகப்பட்ட பேர் கலந்து வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு டைரக்டர் லிங்குசாமி சார், டைரக்டர் பாரஞ்சித் சார், அப்புறம் வெற்றிமாறன் சார்லாம் வந்து கலந்து வந்திருப்பாங்க. பட் இங்கே வந்து நம்ம மிஸ்கின் சாரும் கலந்து வந்தாரு. அங்கே டாக் அவுட் ஆனது அவரு தான். நிஜமா வந்து அவர் கொடியாரில் பற்றி பேச வந்தாரா இல்லை பெக்கு போட்டுன்னு வந்துட்டாரா அப்படின்னு தெரியல. நான் சொல்ல காம சொல்லிச்சுட்டாங்க, நானும் சொல்லப்பா காமஸை பிடிச்சி கைக்கு. ஸோ பேசுறது எப்படி இருந்தது அப்படின்னா, குடிகாரங்க வந்து ரொம்ப புனிதமானவங்க, குடிக்கிறது வந்து இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, தியாகம் தெரியுமா, எவ்வளவு பெரிய புனித செயல் தெரியுமா அப்படின்ற மாதிரியும் குடியை நார்மலைஸ் பண்ற மாதிரியும் தலையில வந்து பேசிட்டு இருப்பார். அதனால சொல்லிருப்பாரு, நான் குடிச்சா நான் வந்து ஒரு இன்பமா இருப்பேன், நான் வந்து சந்தோஷமா இருப்பேன், ஆனா வந்து என் குடியை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்குவேன், குடி வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு நம்ம மிஸ்கின் சார். எப்படி குடி வந்து ஒரு மனுஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணாதா, யார் சொல்றது? ஒயின் ஷாப் வாசல்ல போய் பாருங்க, எத்தனை பேர் வாழ்க்கை இழந்து விட்டு குடித்து விட்டு சார் ஒரு பெக்கு கொடுங்க ஒரு இது கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கன்றதை நீங்களே பார்த்துருக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் மதுவால எவ்வளோ ப்ராப்ளம் வருது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தலைவன் பார்த்தீங்க அப்படின்னா குடி வந்து இவ்வளோ பேரே பேசியிருப்பாரு. இதர முக்கியமாக அவர் சொன்னார், ஆனால் வந்து நான் காலேஜ் டைம்லாம் வந்து நான் வந்து பாட்டு போட்டிக்கு போவேன், அப்போ வந்து பெக் அடிச்சுன்னு போவேன், பெக் அடிச்சிடும் போது ஏதோ பாட்டு பாடினேன், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 2வது வருஷமும் போனேன், அப்போ 2 பேருக்கு ஏற்றிட்டு போனேன், அப்பயும் பாட்டு பாடினேன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நம்புற மாதிரியே இருக்கு. என்னங்க இது, இந்த மாதிரி நீங்க காலேஜ் பிரைஸ் ஜெயிக்கணும்னா பெக்கு குத்தின்னு போங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்திருப்பாரு ஒரு பேச்சு. இதுல தாங்க போதை இல்லை, இதுதான் போதை இல்லை. இன்ஸ்டாகிராம்ல டான்ஸ் ஆடுறாங்கல்ல அது ஒரு போதை, ஃபேன்ஸ்லாம் வந்து புது படத்துக்கு போறாங்கல்ல அது ஒரு போதை, எல்லாம் கிரிக்கெட் பாக்குறீங்களே அதுவும் ஒரு போதை, ஏன் லேடிஸ்லாம் துணி கடைக்கு போயிட்டு பொட்டு போட எடுத்து பாக்குறாங்களே அதுவும் ஒரு போதை. நல்லா இருக்க அப்படின்ட்டு போதைக்கு ஒரு புது போதனையை கொடுத்திருக்காரு நம்ம மிஸ்கின் சார். என்னங்க இது, இப்படி குடியை நார்மலைஸ் பண்ணலாமா? ஒரு மேல ஒரு சின்ன ஒரு தாட், இவர் குடியை இருந்தாலும் நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்ட்டு. குறிப்பா சொன்னா ஒரு எடுத்த படம் தான் முகமுடி. முகமுடி பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம், இது குழந்தைகளுக்கு பிடிச்ச படம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரொமோஷன் பண்ணாங்க. அதுதான் அந்த முகமுடி கிட்ஸ் மனசுல வச்சு தான் பண்ணேன். சில பேர் கேட்கலாம் அதெல்லாம் இல்லையா அப்படின்ட்டு. அந்த டிவி ப்ரொமோஷன்லாம் போய் பாருங்க, குழந்தைங்களை வச்சுக்கிட்டு தான் வந்து பண்ணிருப்பாங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்ட்டு. ஏன் ஆக்டர் ஜீவா சொல்லியிருப்பாரு, முன்னாடி அவன் வந்து ரோட்டு பக்கம் போனா குழந்தைங்கலாம் வந்து ஜீவா ஜீவான்னு சொல்லுவாங்க, இப்போ என்ன முகமுடி கூப்பிடுறாங்க அப்படின்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துக்கு. ஸோ ஆக்சுவலாக அதை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களும் பார்க்கும் படம், குழந்தைகளும் பார்க்கும் படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு, நாட்டில கிண்ம ரோட்டில அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எல்லாருமே இங்கே வந்தா புத்தனாக மாறலாம். எப்படி என்ன வாட்டியா தாட், ஒயின் ஷாப்பு போனா நீங்க வந்து புத்தனா மாறிடலாம், சோகமா இருந்தாலும் குடிங்க, சந்தோஷமா இருந்தாலும் குடிங்க, குழந்தை பிறந்தாலும் குடிங்க, ஃப்ரெண்டு செத்து போட்டாலும் குடிங்க அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் குடிய நிலையத்தி இருந்திருப்பாரு அந்த பாட்டுல. குழந்தைங்க போனா ஒருத்தன் கூட்டு போறான், ஃபேமிலியா கூட்டு போறான், குழந்தைங்க கூட்டு போறான், அப்படி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு வருது, இவ கருத்து ஒண்ணு வருது. அப்ப அந்த குழந்தை பாக்குற குழந்தை என்ன நினைக்கும், அப்ப இதுதான் போல, அப்பதான் குடிக்கணும் போல, நம்மளும் சேர்ந்து குளிக்கணும் போல, இது சொல்றதான் கரெக்ட் அப்படின்ற ஒரு தாட்டு வருமா வராதா? படம் ஓடல பாத்துக்க மாட்டாங்க, ஒருவேளை ஓடிது பிறகு பார்த்தா என்ன ஆயிருக்கும், குடிதான் போல அப்படின்ற தாட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்குமா வந்திருக்காதா? நான் சொல்றது கரெக்ட் தானே? கேப்னா கேட்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி படத்துல இந்த மாதிரி வச்சது சரியா கட்டினா பத்து வரைக்கும் தப்பு தான். இது மட்டும் இல்லாம குடியை நார்மலைஸ் பண்றது என்ன போய் சரியா கட்டினா அதுவும் தப்பு தான். சிவா சொல்லுவாங்க ஒரு பீர் தான்ப்பா அப்படின்ட்டு, ஒரு பீர் தான் ஆரம்பிக்கும், நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜாலியாயிரும். என் பர்சனல் லைஃப் எடுத்துங்கண்ணே, எங்க தாத்தா எங்க தாத்தா ரொம்ப பிடிக்கும். ஐயா தாத்தா என்ன பண்ணுவாரு, கடலாம் கூட்டின்னு போவாரு, குடிக்காத வரைக்கும் மீன் பிடி கூட்டின்னு போவாரு, எனக்கு ஏரிக்காவா இருக்கும் அவன் மீன் பிடி போறாங்க, போயிட்டு மீன் பிடி கூட்டு போவாரு, குளிக்க இது பண்ணுவாரு, கோயிலாம் கூட்டின்னு போவாரு, குடிக்காத வரைக்கும். குடிசாட அப்படியே ஆப்போசிட் இந்த புளி மந்திரம் இருக்குது,
தெரியுமா, புலி மந்திரங்களை தூக்கி போட்டா 2 சாக்கா பிரிவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவர் அப்படியே வந்து குடிச்சா ஆளே மாறிடுவாரு. குடிச்சிட்டு எவ்வளவு பிரச்சனை நடக்கும், குடும்பத்துல சண்டை நடக்கும், அதெல்லாம் வந்து கண் கூட பார்த்தவன் தான். ஸோ குடினால எவ்வளவு பிரச்சனை நடக்கும் எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பேசுனது சரியாங்கன்னா தப்பு தான். பட் அங்க உட்காந்து வந்து குடிக்க உட்காந்து தாக்கிட்டு இருந்திருப்பாரு நம்ம மிஸ்கின் சார். எத்தனை பேருக்கு வந்து இது ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகுது, எத்தனை பேர் வந்து ஆண்மை இல்லாம போறாங்க, குழந்தைக்கு ஒரு கஷ்டம், இதெல்லாம் இங்க குடினால தான் அதிகமாக நடக்குது. இதை வந்து அனலைஸ் பண்றது சரியா படல. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து எடுத்தவொடனே வந்து இஷ்டமேனிக்கு டயலாக் விட்டுருப்பாரு. மேடையில வந்து ஆளுங்க இருக்காங்க, யார் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதெல்லாம் பார்க்காம அப்படின்ட்டு வந்து அவர் பாட்டு பேசிட்டு இருப்பாரு. இதோ குறிப்பா ஒரு கதை சொல்லுவார் பாருங்க, அந்த கதை தான் வேற லெவலு. ஆன்லைன்ல வந்து ஒருத்தர் வந்து ஆர்டியோட கலந்து போட்டிருந்தாங்க, ஆர்டியர் விஷுவல்ஸோட பக்காவா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து பெரிய இன்ஜினியர், அம்மா வந்து அவங்களும் இன்ஜினியர். அவங்க என்ன சொல்றாங்க, உங்க பையன் சின்ன பையன் சார், இந்த பையன் நல்லா நடிக்கிறான் சார். அவங்க சொல்றாங்க எப்படி இப்ப பாரு நடிக்க தம்பி அழுதுனோட அழுது கட்டும் எனக்கு ஏதாவது வச்சு வாயில இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு அந்த மேடையில. ஏன் சார் நான் கேட்கற கேள்விதான். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, ஒரு நடிச்சு காட்டணும், ஒரு ஆக்டர் ஆகணும், ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த பையனுக்கு ஒரு ஆசை இருக்குது, நடிச்சு காமிச்சிருக்கான். அவனை இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு ஃபேமிலிசி லைக் போடுங்க, ஃபேமிலிசி நீங்க மிளகாத்தூள் தின்னு சொன்னீங்க தின்னு, வெயில் அடிக்க சொன்னீங்க நின்று, தண்ணிக்குள்ள குதிச்சு குதிச்சேன், இவ்வளவு பண்ணீங்க லைக்கே நீங்க போடல அப்படின்னு கூட ஏமாத்தி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வாங்கி வச்சிருக்கான். ஒரு நடிச்சுக்காரன ஆசை அதான் காமிச்சாரு. இதெல்லாம் தப்பு இருக்கா? இதை ஒரு பெரிய குற்றமா அவர் வந்து சொல்லி இருப்பாரு. இதை பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா வந்து மிகப்பெரிய ஒரு டிபேட்டாக இருக்கும். ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸே வந்து இவர் இதை பற்றி பேசியிருப்பாங்க, ஏகப்பட்ட சினிமா மெம்பர்ஸ்லாம் பேசியிருப்பாங்க. குறிப்பாக சொன்னா ஆக்டர் பிளஸ் சினிமாட்டோகிராஃபரான அருள்தாஸ் வந்து இதை பற்றி பேசியிருப்பாரு. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரமாக வந்து பயங்கர டிபேட்டாக இருந்துச்சு, இதுவாக இருந்துச்சு. ராங் இவர் பேசணும் தப்பு ராங் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு மிஸ்கின் சாரை பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசுறது தப்பு தாங்கோ அப்படின்ற மாதிரி அவரே வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு. சரி ஓகே, இது வந்து ஒரு பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் முதல் முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் இல்லை, இதுதான் குறிப்பிட்ட விஷயம். இது பேசுறதுதான் முதல் முறை இல்ல. மிஸ்கின் சார் பாத்தீங்க அப்படின்னா அவரை வந்து ப்ரமோஷன் கூப்பிட்டீங்க அப்படின்னா தலைவர் ஒருவர் பேச்சுவார், எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி கெஸ்டா வரவங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரி படம், படத்துல பேர் கூட தெரியாது. நம்ம அல்லு அர்ஜுன் மாதிரி திரும்பி பார்த்தா சொல்லுவாங்க இட்ஸ் கேக்க டைமா அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா சொல்லுவாங்க. பட் மிஸ்கின் சார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல பாராட்டலாம். அவர்கிட்ட நீங்க 10 ரூபாய்க்கு ப்ரமோஷன் படம் சொல்லிட்டா அவர் 6 ரூபாய்க்கு பண்ணுவாரு. குறிப்பா சொன்னா அப்படின்னா கொட்டுக்காளி படம் சொல்லலாம். கொட்டுக்காளி படம் பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து நம்ம சூரிய நடிச்ச படம். அந்த படம் வந்து ஒரு ஆர்ட் பிலிம் அப்படின்ற மாதிரி அந்த படம் சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து சொல்லியிருப்பாரு ஆக்டர் சூர்யா பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருந்திருப்பாரா, போயிட்டு இருக்கும்போது கேமரா போயிட்டு வச்சிருப்பாங்களாப்பா. அவர் சொல்றாரு நல்லாவே இல்ல, முன்னாடி டில் பண்ணி பார்க்கவும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்னது இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு பொது மேடையில. இதோட இன்னொரு படத்துக்கு இந்த படம் ப்ரமோஷன் பண்றதுக்காக நான் நியூரா கூட டான்ஸ் ஆட தயாரு, இந்திய டான்ஸ் கூட தயாரு அப்படின்ட்டுலாம் படத்துக்கு பாங்கன்னு சொல்றதுக்காக விளையாண்டுலாம் அவரே வந்து ப்ரமோஷன் பண்ணிருப்பாரு. இதோட பரவாயில்ல, மிஸ்கின் சார் வந்து சில ஒரு குரூப் வந்து ஒரு குலவையில இருக்கீங்க. அந்த குரூப் யார் அப்படின்னா மார்வல் ஃபேன்ஸ் தான். ஒரு டிசி ஃபேன் வந்து ஒரு படத்தை கலாய்க்கிறாங்கன்னா ஒரு நாயர் அவங்க வந்து மார்வல் டிசிக்கும் ரைவல் இருக்கு, சண்டையில வந்து பேசுறாங்க அப்படின்ட்டு போயிடலாம் தளபதி மாதிரி அப்படின்ட்டு. பட் தலைவர் என்ன பண்ணிருப்பாரு, இவர் வந்து ஹாலிவுட்லாம் ஒரு படமா, ஹாலிவுட்ல படம் எடுக்கிறானுங்க அப்படின்ட்டு மார்வல் படத்தை மட்டும் வந்து கலாச்சிருந்திருப்பாரு. குறிப்பா சொல்ல ஸ்பைடர்மேன் படம் ஒரு பிடிக்கலையாமா, இவர் ஃபார் ஃப்ரம் ஹோம் படத்துக்கு போனாராமா. ஆனா அது படம் வந்து பிடிக்க வேலையாமா, இவருக்கு தூங்கிட்டேன் அப்படின்னு திட்டி இருந்திருப்பாரு. இது கூட பரவாயில்ல, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கா தெரியுமா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 2 படத்துக்கு போயிட்டு எனக்கு படம் பிடிக்கவே இல்லை, அந்த ஆக்டருக்கு வந்து என்ன மாதிரி ஆக்டர் தெரியுமா, என்ன மாதிரி படம் அடிச்சுட்டு தான் தெரியுமா அப்படி அடிக்கிறத விட்டுவிட்டு தேவையில்லாம இந்த மாதிரி குப்பை படத்துல வந்து நடிச்சு இது பண்ணுறாரு அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு மார்வல் படம் திட்டி இருந்திருப்பாரு. அது ஒரு படம் இல்ல, இவர் திட்டுறது எல்லாமே மார்வல் படம் தான். பட் இவர் எடுத்ததுக்கு ஒரு டிசி படத்துல அட்டு காப்பி இல்ல. புரியலையா? அதே முகமுடி படம் தான். முகமுடி படத்துல பெரும்பாலும் அந்த காஸ்டியூம் பின்னாடி வர்றது, கேரக்டர் பண்ற ஆட்டிடியூடு, அந்த கேரக்டரோட அந்த பேக் ஸ்டோரிஸ் கைண்ட் ஆஃப் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேட்மேன் இன்ஸ்பயர் பண்ணது தான். பேட்மேன் என்ன பண்ணுவாரு, அவருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் வந்து அவரோட மெயின் பவரா இருக்கும். ஓகேவா, இது மாஸ்டரைஸ் பண்ணுவாரு முகமுடி. பேட்மேன் என்ன பண்ணுவாரு, அவரோட கேஜெட் போட்டிருப்பாரு, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, பின்னாடி வந்து துணி இருக்கும். ஓகேவா, அதான் முகமுடி பண்ணுவாரு. என்ன வித்தியாசம், பேட்மேன் படக்காரன், இவர் ஏழை, அவ்வளவு வித்தியாசம். அதாவது ஸ்பைடர்மேனையும் பேட்மேனையும் ஒன்னா அமால்கம் பண்ண கேரக்டர் தான் இந்த முகமுடி. மனுஷன் வந்து பீட்டர் பார்க்கர், சூப்பர் ஹீரோ கோட் நேம் வந்து பேட்மேன், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த மாதிரி டிசி பாட்டே போட்டு தலையை வந்து டிசி நினைக்கிறேன். அதனால தான் வந்து மார்வல் படத்தை போட்டு வேணே ஓட்டுறாரு நினைக்கிறேன். அது எந்த தெரியுமா, இந்த அளவுக்கு மார்வல் ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு அந்த அசிங்கத்தை பண்ணி தொலைக்கிறான். மார்வல் நம்ம பார்க்கவும் முடியல என்னால. இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாரு நம்ம மிஸ்கின் சார். இதே நியாயமா இது? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது.
எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இன்னைக்கு தான் அவர் வந்து கெட்டதை பேசினாரு மேடையில, நாகரிகம் இல்ல அப்படின்லாம் பேசுறீங்க. அவர் அந்த காலத்துல பேசியிருக்காரு. அவர் திட்டுறது ஃபர்ஸ்ட் தெரியுமா? மார்வல் படம் தான் அவசியமா திட்டுது. அது என்னன்னு சொல்லி திட்டிருப்பாரு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் 2வது பாட்டு பார்க்குறேன், மயிறு மாதிரி இருந்துச்சு. இந்த அளவுக்கு மார்வல் படத்தை வக்கரமா திட்டி இருந்திருப்பாரு நம்ம தலைவர். சொல்றது அது வந்து மார்வல் படம் ஒரு செட் ஆஃப் குரூப் அப்படின்றனால பொதுவெளியில் தெரியாமல் போயிடுச்சு, எனக்கு கண்டுக்காம முட்டாங்க. பட் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து பல பேர் இருக்கும்போது அந்த மேல பேசினால வந்து கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. இதுக்கு மட்டுமா இவர் வேற ஒரு ப்ரொமோஷன் கூப்பிட்டாங்க. அதை விட்டு என்ன பண்ணாரு, இவருக்கும் விஷாலுக்கும் சண்டை பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ அது வந்து அங்கேயும் பேசியிருந்திருப்பாரு. என்ன பண்ணா வந்து எனக்கும் விஷாலும் சண்டை ஆயிடுச்சு. சினிமாலே காமன், சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாருமே நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்ற வாக்கியத்தை நான் வந்து மீடியாவில் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு காலத்துல மிஷ்கின் சாரும் விஷாலனும் இனப்பெரியா ஒரு அண்ணன் தம்பிக்கிற போல இருந்தாங்க. குறிப்பா சொன்னா விஷாலனை வந்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னா மிஷ்கின் சாரை கூப்பிட்டு ஒரு பொறுப்பு பதவியெல்லாம் கொடுத்தாரு. எல்லாம் மறைவாக இருந்தாங்க. அந்த டைம் வந்து விஷாலனுக்கு பெருசாக ஒரு ஹிட் இல்லை அப்படின்னும் பொழுது ஷெர்லாக் ஹோம்ஸை ரெஃபர் பண்ணி துப்படி வாழன் அப்படின்னு படம் எடுத்தாங்க. அந்த படத்துக்கு பயங்கர வரவேற்பு இருந்துச்சு, பயங்கர ஹிட் ஆச்சு. அது வந்து ஒரு ஹிட்டா கொடுத்துருந்தாரு விஷாலனுக்கு. பட் இந்த படத்தை வந்து சீக்கிரம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் 2 பேரோட ஒரு பிரச்சனை, ஒரு இது ஆகி போயிடுச்சு. இந்த படத்தை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு விஷால் நான் சொன்னதாகவும் இதுல வந்து ரைட்ஸ் கொடுக்கல அப்படின்ற பிரச்சனையாலையும் விஷால் சைலன் திட்டி அமுச்சு விட்டுருக்காங்க போல. பொதுவாக சொல்லுவாங்க ஒரு நாகரிக கதை வந்து இந்த மாதிரி திட்டாங்க இது பண்ணாங்க சொன்னா பரவாயில்ல, இதுல பொறுக்கி பையன் சார், பொறுக்கி பையன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை எப்படிலாம் திட்டாங்கன்ட்டு அவரே அசியம் பேசிட்டு இருப்பாரு மேடையில. பொறுக்கி பையன், பொறுக்கி, நீ ஒரு பொறுக்கிடா. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேடை நாகரிகம் அப்படின்றது நம்ம தலைவனுக்கு வந்து இது வந்து புதுசு கிடையாது. இது ஆல்ரெடி பழகப்பட்ட ஒரு விஷயம் தான். அதே மாதிரி மேலே என்ன பேச ஏது பேசணும்னு தெரியாம கூட மிஷ்கின் சார் வந்து பல இடங்களில் வந்து வாய் விட்டுருக்காரு. அதே வந்து பல இடங்களில் கான்ட்ரவர்சியாக ஆயிருக்கு. பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து கட்டக்கட்டி வந்து கேள்வி கேட்கறது, கட்டக்கட்டி பல பேர் பேச காரணம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்னைக்கு இது இந்த மாதிரி பண்ணல. அவர் வந்து நிறைய விஷயம் வந்து ப்ரொமோஷன் பண்ண போயிருப்பாரு, பேசியிருப்பாரு. அது வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆயிருக்கும். அதான் சொன்னா அப்படின்னா இந்த பேரன்புன்னு ஒரு படம், மம்முட்டி சார் அடிச்ச ஒரு படம் பேரன்பு. அந்த படத்துக்கு போய் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் பரவாயில்ல, அவர் என்ன பண்ணிருப்பாரு லூஸ் டாக் விடுற மாதிரி மம்முட்டி நல்லா நடிச்சிருக்காரு, ஆனா தமிழ் ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தா அடிச்சு கிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பேசியிருப்பாரு. அதாவது தமிழ் ஆக்டர்ஸ் நடிக்கவே தெரியாது, மலையாள ஆக்டர் நடிக்க தெரியும் அப்படின்ற மாதிரி பேசினது அது ஒரு கான்ட்ரவர்சியா பேசியிருப்பாங்க. பட் என்ன இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா பேசின பேச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மன்னிப்பு கேட்டாரு, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அவ்வளோ மன்னிப்பு கேட்டுமே திரும்ப திரும்ப அவரை பத்தி அவுட் பண்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு மற்றங்கிட்ட போயிட்டு எதுனா நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறது வந்து சரியா கேட்டீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது நாட் ஃபேர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை பாவங்க மனுஷன், நினைச்சு பாருங்களேன், அப்பத்துலேருந்து அப்படிதான் பண்றாரு, எல்லாம் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றாருன்னா அப்படி இல்லை. குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி வந்து படத்தெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பாரு. அதாவது நீங்க வந்து அவர் நம்பி ஒரு ப்ரொமோஷன் கூப்பிட்டீங்க அப்படின்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணி தர முடியுமோ, எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவர் பண்ணியிருந்திருப்பாரு. ஐ திங்க் இந்த படத்துல அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து தப்பா போயிடுச்சு. ஏன் நான் அவர் இப்படி சொல்றேன், ஏன் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பண்ணியிருப்பாரு ஆனாருன்னு சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வழி ஒன்று இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அவர் முக்கியமான படம் ஒன்று எடுத்தாரு. அந்த படம் தான் அதுக்கு காரணம். என்ன படம் அப்படின்னா ஓனாயும் மாட்டுக்குட்டியும் அப்படின்னு ஒரு படம். ஓனாயும் மாட்டுக்குட்டி படம் பாத்தீங்க அப்படின்னா இவரே டைரக்ட் பண்ணி இவரே ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம். கண்டென்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜனரஞ்சகமா இல்ல அப்படின்னா கூட கண்டென்ட் வைஸா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல படம் தான் ஓனாயும் மாட்டுக்குட்டி. கண்டென்ட் வைஸா அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவு பொட்டன்ஷியல் போட்டு நல்லா படம் கொடுத்துமே பட் அந்த படத்துல ப்ரமோஷன் கிடைச்சதான்னா பெருசா ப்ரமோஷன் கிடைக்கல. அதெல்லாம் என்ன பண்ணாரு அப்படின்னா அவரே வந்து நிறைய போஸ்ட் வச்சு ஒட்டினார். அப்படி வந்து படத்துக்கு பெருசா ப்ரமோஷன் கிடைக்கல, அந்த படம் பெருசா போல அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம அவ்வளவு சொல்லியிருப்பாரு இந்த படத்துக்கு வந்து சேட்டலைட் வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டிவி வந்து என்ன மிரட்டி தான் வந்து சேட்டலைட் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ண அதை டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க. 75 லட்சம் ரூபாய்க்கு நீ டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன், இந்த படம் நல்ல படம், ஒரு 2 ரூபாய் கொடுங்க. ஏன்னு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டே இருக்காங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது 20 தடியர்களை உள்ளே வைத்து என்னை மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க. 75 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அந்த திரைப்படம் அந்த சேனல்ல இது வரைக்கும் 80 வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த செக் எடுத்து வந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டுட்டு சொன்னேன், ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துட்டு வந்தேன், அவ்வளவு வறுமையான குடும்பத்தில் வந்தேன், நான் கஷ்டப்பட்டு திரும்பி வருவேன், நான் கஷ்டப்பட்டு மேலே நடிக்கிறேன் இன்னும். ஸோ தான் படத்துக்கான ப்ரொமோஷன் பண்ணல அப்படின்றனால மேபி வந்து வேற இன்னொரு படத்துக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா தான் படத்துக்கான மாதிரி இன்னொரு படத்துக்கு ஆகக்கூடாது அப்படின்றனால தான் இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றாரு அப்படின்னு பேசாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு விழாவில் வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கணும், எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடா நிக்கிறேன்னு சொன்னேன், அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். உண்மை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்ணி தரணும், நம்மளால இந்த படம் ஃபேமஸ் ஆனால் பரவாயில்ல அப்படின்ட்டு யாராவது பண்ணுவாங்கன்னா அது வந்து ரொம்ப கேள்விக்குரிய ஒரு விஷயம் தான். வருவாங்க சும்மா வந்து நல்லா பண்ணிருக்காரு வாழ்த்துக்கள்
சொல்லிட்டு கம்மி கிளம்பிடுவாங்க. பட் இது ஹூக்கா மாற்றணும், இது வந்து ஒரு இதுவாக மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு வியாதிக்கு இருந்து ஒரு கான்ட்ரவர்சியாவது கலைப்பி ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் ஆயிடணும் அப்படின்ட்டு யாராவது பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஒரு குத்து டான்ஸ் நேக்கட் டான்ஸிங் ஆடலான் இருக்கு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு இறங்கி பண்ணுறாங்கன்னா இது பெரிய விஷயம் தானே என்னை பொறுத்த வரைக்கும். சில ஆக்ட்ரஸ்லாம் இருப்பாங்க, அப்படியே சொல்லியிருப்பாங்க சொல்கிறேன், படத்துக்கு வருவாங்க, படத்துக்கு வந்து படத்தை பேச மாட்டாங்க, நான் சொந்த கருத்து சுய கருத்து, நான் எவ்வளோ பெரிய ஆக்டரு, நடிச்ச படம் எவ்வளோ பெரிய படம், 2000 கோடி வசூல் பட போகுது, 1000 கோடி தாண்டிடுச்சு அப்படிலாம் பேசிவிட்டு படத்தோட பேரே தெரியாம திரும்பி பார்த்து பார்ப்பாங்க, ஓ இதான் அந்த படத்தோட படமா அப்படின்ட்டு. ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு படத்துக்கு வந்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு அதை வந்து ஒரு மனசார பாராட்டுறாரு, படத்தை ஓட வைக்கணும் பண்றாருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். இவர் இது மாதிரி பண்ணது எல்லாமே பெரிய பட்ஜெட் படங்கள் அவ்வளவா கிடையாது. பெரும்பாலும் பேசின படங்கள் ஓட வைக்கணும் பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சின்ன பட்ஜெட் படங்கள் தான். ஏன்னா சின்ன பட்ஜெட் படங்கள் ஓட வைக்கணும், சின்ன பட்ஜெட் ஓடணும் அப்படின்றது தான் இவருடைய எண்ணம். இது வந்து பல இடங்கள்ல அவர் வந்து பேசியிருந்திருப்பாரு, சின்ன பட்ஜெட்டை பத்தி இது பண்ணோம் ஓட வைக்கணும் அப்படின்ட்டு. இந்த படத்தை கொண்டாடலனா, இந்த படத்தை எடுத்த மணிகண்டனை கொண்டாடலனா நம்மளுக்குலாம் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் தன்மையும் நமக்குள்ள இல்லைன்னு. ஸோ சின்ன பட்ஜெட் படம் ஓட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை மாதிரி ப்ரமோஷன் பண்ணியிருந்திருப்பாரு. பிராங்கான ராங் அப்படின்னு தெரியுமா, அது எப்படி வந்து பேச போய் அது வந்து இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாவோ இதை மாதிரி கண்டனத்துக்கு மாறிடுது. பட் இதனால ட்ரோல் மெட்டீரியலாக இருந்துச்சு, இப்போ வந்து கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா மாறினது தான் வந்து ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு. எண்டுக்காரதான் பார்த்தீங்க அப்படின்னா மேபி இவர் வந்து ஒரு விளையாட்டாவோ ஜாலியாக பேசியிருந்துருக்கலாம். அவர் மேடை பேசுறது பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயத்தை பேசியிருப்பாரு, இதை பேசியிருப்பாரு, ஜாலியாக பேசியிருப்பாரு. அது வந்து ஒரு வேளை வந்து மேபி தப்பா போயிருந்துருக்கலாம். பட் அது வந்து அப்புறம் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. அது வந்து அப்படி கேட்டோம் அந்த மாதிரி பரப்புறது சரி இல்லைன்றதான் என்னுடைய கடைசி இண்டு கருத்து. நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். நன்றி. ஐ திங்க் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பேக் ஆனதுக்கு அப்புறம் அவர் திரும்ப வந்து இப்படி பேசுவாருன்றது ஒரு சந்தேகக்குரிய விஷயம். பேசலாம், அது வந்து அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். ஸோ சொல்லிஸ் வந்து இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து மிஸ்கின்ஸ்காரை வந்து கலைக்கணும் ஒரு ஓட்டணும் அப்படின்னு என்ன இல்லை, ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு, அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதா இந்த வீடியோவே. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை வந்து ஜாலியாக ஃபன்னாக சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன். பட் என்ன இருந்தாலும் வந்து மிஸ்கின் வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் தான். பல படங்கள் வந்து அங்கிருந்து உருவது இங்கிருந்து உருன்னு சொன்னாலுமே இவரோட பாயப்பு வித்தியாசமாக தான் இருக்கும், வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமும் ஒரு நல்ல வித்தியாசமான படங்கள் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நாளாக பிசாஸ் டூ வச்சுக்கிட்டு இருக்கீங்க, பிசாஸ் டூ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப நாளாக கடப்புல கிடக்குது, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுறது படத்துக்கு அவசரம். இப்போ பாருங்க மதகஜ ராஜா ரிலீஸ் ஆகி ரெக்கமெண்ட் போட்டுச்சுல, அதே பிசாஸ் டூவும் ஓடும், ரிலீஸ் பண்ணி கொடுங்க. ஓகே ராஜேஷ், நீங்க பற்றி லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.